தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதன் மூலமாக தற்போதைய 5% முறையிலிருந்து 2% ஜிஎஸ்டி முறை அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 79வது சுதந்திர தினமான நேற்று புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அரசாங்கம் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளது. இது சாதாரண மக்கள் மீதான வரிச்சுமையை குறைக்கும். இது உங்களுக்கான தீபாவளி பரிசாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறித்த பிரதமரின் அறிவிப்பு பற்றி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி, ஜிஎஸ்டி விகிதத்தின் மாற்றம் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்த தனது முன்மொழிவை மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலால் அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுக்கு அனுப்பியுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் அடுத்த கூட்டத்தில் அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைகள் குறித்து ஆலோசித்து இந்த நிதியாண்டுக்குள் பெரும்பாலான சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அறிமுகமாக உள்ள சீர்திருத்தங்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக சாமானிய மக்கள், பெண்கள், மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும். இந்த சீர்திருத்தம் பொருட்களின் வகைப்பாடு தொடர்பான சர்ச்சைகளை குறைத்தல், குறிப்பிட்ட துறைகளில் வரி கட்டமைப்புகளை சரி செய்தல், வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருக்கும். இதன்படி சிறப்பு விகிதங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சீர்திருத்தத்தை தொடர்ந்து சாமானிய மக்களுக்கான பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறைக்கப்படும். பொருட்களின் விலை குறைவதால் நுகர்வு அதிகரிக்கும். எளிதான அணுகல் எனும் நோக்கத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள பொருந்தாத தன்மைகளை நீக்கவும், பணத்தை திரும்ப பெறுவதை விரைவாக்கவும், தானியங்கி முறையில் செயலாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. அதேபோல இந்த விஷயத்தில் கூட்டுறவு கூட்டாட்சியின் உண்மையான உணர்வில் மத்திய அரசு மாநிலங்களுடன் நெருக்கமாக பணியாற்றவும் உறுதி பூண்டுள்ளது. பிரதமர் மோடியின் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை செயல்படுத்த வரும் வாரங்களில் மாநிலங்களுடன் பரந்த அளவிலான ஒருமித்த கருத்து உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.